நேற்றெல்லாம் வந்து பயங்கரமான 12-1 மணி வரைக்கும் வந்து அதிமுக திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? அப்படி ஒண்ணு நடக்குமா? 6 மாதத்துக்கு அவர்கள் வந்து ஒரு ஆட்சி பண்ண விட்டுட்டு அந்த ஆட்சியில அவருக்கு ஏற்படக்கூடிய பிளஸ் மைனஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் திமுகவின் தலைமையில் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டை அவங்க விரைவில் எடுத்து அவர்கள் வெளியில தெரிவிப்பாங்க. அது அநேகமாக அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நிமிடத்துக்கு நிமிடம் பல்வேறு திருப்பங்கள் நடந்து வரும் சூழ்நிலையில் அதை பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 நாளா ஆளுநர் மாளிகைக்கு போறது வரதுமா இருக்காரு விஜய். நேற்று கூட போய் சந்திச்சாரு, இன்னைக்கு போனாரு. ஏன் சட்டமன்றத்தில் நிரூபிச்சா போதும்ல? எதுக்கு ஆளுநர் வந்து இதுக்கு அப்ரூவல் தரணும்னு வெயிட் பண்றாங்க? இன்னொன்னு வந்து இது பாஜக ஒரு நெருக்கடி தருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. ஆனா கடந்த காலங்கள்ல தேசிய கட்சிகளாக இருந்தபோது காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அவங்க வந்து இந்த மாதிரியான அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை செஞ்சாங்க. உதாரணமாக கோவாவில் அந்த மாதிரி தான். மொத்த சீட்டுகளே 40, அங்கே இப்போ 17 சீட்டுகளை காங்கிரஸ் பெற்றிருந்தது. ரொம்ப 13 சீட்டுகள்லாம் பெற்றிருந்த போது நிதின் கட்கரி அன்றைக்கி சென்ட்ரல் மினிஸ்டராக மனோகர் பாரிக்கர் இருந்தார். அவரை அவசரமாக வர வச்சு சுயேட்சைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு போய் இவங்க காங்கிரஸ் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பிஜேபி ஆட்சி அமைச்சிருச்சு. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் சொல்லலாம். மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்தார். ஒரு 2 நாட்களுக்கு குறைவாகத்தான் இருந்தார். அது மாதிரி கர்நாடகாவில் சொல்லலாம். எடியூரப்பா வந்து 2018 ஆட்சிக்கு வந்து அவரும் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இருந்தார். ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிற ஒருத்தர் மட்டும் ஆட்சி அமைச்ச உடனே அது ஒரு ஷார்ட் டைமில் வந்து 2 நாள் 3 நாளில் அவங்க வந்து முடியல அப்படின்னா உடனே கவர்னர் ஆட்சி வந்துடும். ஸோ நாம் பலமுறை சொல்கிற மாதிரி நாம் நடுநிலையாக அதை நம்ம உற்று நோக்கினால் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கவர்னர் முடிவு எடுப்பதில் தவறு இல்லை. நீங்கள் 108 ஃபர்ஸ்ட் போனீங்க, இப்போ 113 போனீங்க. இப்போ மக்கள் பவன்ல இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்குது. அவர் இந்த முறை கோரவே இல்லை, நாங்கள் ஆட்சி அமைக்கிறேன்னு உரிமை கோரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. 2வது முறை இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அந்த மாதிரி கோரல. ஆனால் அவர் வந்து 118 வாங்கன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ அந்த மாதிரி எப்பயுமே நடக்கிறது என்னன்னா, ஒரு அதிகமான சீட்டுகள் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு டைமிங் தருவாங்க, சட்டமன்றத்தில் போய் வந்து கேட்கணும். இந்த மாதிரில ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, எடுத்தனா ஏன் இவ்வளவு? அதாவது ஆளுநர் மாளிகை, அதாவது இன்னைக்கு இருக்கிற மக்கள் பவனுக்கு கொண்டு போய் அத்தனை பேரையும் நிக்க வச்ச வரலாறுகள்லாம் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குது, உத்தரப்பிரதேசலையும் நடந்திருக்குது. எல்லாத்தையும் பஸ் ஏற்றி கொண்டு போய் நிறுத்தின வரலாறுகள்லாம். அப்போ நீங்க வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்து 13 நாள்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு மினிஸ்டர் இருந்தது. 96ல் ஒரு ஜனாதிபதி 3 பேருக்கு அவருடைய காலங்கள்ல 3 பிரதமர்களுக்கு அவர் பதவியேற்பு செய்து வைக்கிறாரு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 13 நாள் தான் பிரைம் மினிஸ்டரா வாஜ்பாய் இருக்கிறாரு, பிறகு தேவகவுடா வராரு, பிறகு ஐகே குஜ்ரால் வராரு. அது வந்து ஒரே அலைன்ஸ். அப்போ ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியில வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டா, அப்படி கூப்பிட்டது தேவேந்திர பட்னாவிஸ் ஆகட்டும், கர்நாடகாவில் எடியூரப்பா ஆகட்டும், 2 நாள் 13 நாட்கள்ல அந்த ஆட்சி போயிருக்கு. அப்போ இவர் வந்து ஒரு ஆதரவு கடிதத்தை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து நிறுத்துங்க, அங்கே ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க. எதிர்த்து பிரகாஷ்ராஜ் உட்பட பலர்கள்லாம் வந்து அவருக்கு தேர்தலுக்கு முன்பு கடுமை விமர்சனம் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து அவர் பேசுறாங்க, அந்த நம்ம பார்க்க செய்யறோம். ஆனால் அப்படி வந்து இப்போ ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அவர் நடைபெறுகிறார். அப்படித்தான் எல்லாருமே நடந்திருக்காங்களா அப்படின்னா அது சில நேரங்களில் விதிவிலக்குகள் நடந்தது நீதிமன்றத்தால் கண்டனம் பெற்றிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் RN ரவி விவகாரங்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 164 சப்செக்ஷன் 1 அதன் பிரகாரம் அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு, உங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நீங்க வச்சிருக்கிறத காட்டுங்க அப்படின்னு செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதே நேரத்தில் இங்க ஒரு இது மாதிரி சின்ன மெஜாரிட்டியான நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம கூட விவாதிச்சிருக்கோம். அது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்போ நேற்று கூட காங்கிரஸ் அவர்கள் வந்து ஒரு பல வருடங்கள் இருந்த கூட்டணி உடச்சிட்டு அங்கே போயிட்டாங்க. தாவேக பல துரோகிகள்னு சொன்னாங்க. டிஆர் பாலெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து விசிகா சிபிஐலாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்க. இவங்க மாதிரி ஒரு பட்டத்தை வாங்காம நம்ம சுமூகமாக ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டு நம்ம போய்க்குவோம் அப்படின்னு நடந்த ஒரு விவாதமா இருக்குமா? என்ன நடந்ததுங்க? இல்லை, அதாவது நேற்று இரவுல இருந்து நமக்கு கேள்விப்பட்ட செய்திகள்லாம், இப்போ ஒரு விஜய் அவர்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்து ஆட்சி அமைத்திருந்தால் இந்த நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஒர்க் இருந்திருக்காது.
எல்லாரும் வெவ்வேறு செய்திகளை தாண்டி போயிருக்கலாம். அடுத்த அமைச்சரவை என்ன, அவருக்கு இருக்கிற சவால்கள் என்ன, அதை பத்தி எல்லாம் பேச ஸ்டேடியத்துக்கு போய் கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அதாவது நிறைய செய்திகள் இருக்கிறது. ஒரு புதிய எந்த அமைச்சரவை டிஎம்கே ரிட்டைனா இருந்தாலும், ஏடிஎம்கே வந்திருந்தாலும், தாவேக்கு வந்திருந்தாலும் நிறைய ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்திகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நேற்றெல்லாம் வந்து பயங்கரமான 12-1 மணி வரைக்கும் வந்து அதிமுக திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க, அப்படி ஒன்று நடக்குமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய தேசியங்களாக மட்டும் கிடையாது. நம்ம வந்து திமுகவினுடைய ஒரு கூடாரங்களிலும் அதிமுக கூடாரங்களிலும் கேட்ட பொழுது ஆமா நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு விடிந்த போது அது டைல்யூட் ஆயிடுச்சு. அது வேற மாதிரி செய்திகள்லாம் இப்போ வந்து அவர் இந்த பக்கம் தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதாவது டிஎம்கே பிளாக்ல தான் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ நீங்க கேட்குறீங்க காங்கிரஸ் கட்சி டக்குன்னு மாறிடுச்சா, தேர்தலுக்கு பின்னால கூட்டணி வந்து செய்வது சரியா? இது நேஷனல் லெவல்ல பல இடங்கள்ல நடந்திருக்குது. அது மத்திய அரசு அமைப்பதிலையும் நடந்திருக்குது, மாநில அரசுகள் அமைப்பதும் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரியான எல்லாம் நடந்திருக்குது. அது அவங்களுக்கான பிரச்சனை. அவங்களுக்கு ஏற்கனவே அழுத்தி ஒழுக்கப்பட்டு எங்களை வந்து பிடிச்சி வச்சிருந்தீங்க, நாங்கள் மினிஸ்ட்ரி எல்லாம் கேட்டோம், அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு அரசுக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதே பாருங்க, ஒத்து வரும்னு மக்கள் நிரூபிச்சிருக்காங்கன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எப்பன்னு தான் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் டெல்லி தலைமையும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களையே பெரிய அளவில் பிரச்சாரங்கள்ல ஒருங்கிணைந்து ஈடுபடவே இல்லை. அவங்க எப்பன்னு இருந்த மாதிரி தான் ஒரே மேடையில ஏறல. அவர் பாண்டிச்சேரி எலெக்ஷன் கேன்வாஸின் போது திமுகவை பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்கேயும் வந்து ஒரு இடங்கள்ல சொன்னதாங்க, ஒரு சும்மா அது வந்து சொல்லாம தவிர்க்க முடியாத காரணத்தினால சொன்ன மாதிரி தான் ஆச்சு. இப்ப டக்குன்னு அதுக்கு ரெடி ஆயிட்ட மாதிரி அது தெரியுது. அப்புறம் அதை கூட அவங்க திட்டலின்னா அப்புறம் என்ன இருக்கு, நீங்க எங்களோட இருந்து போயிட்டாங்க, சொல்லிட்டு போனாங்களோ சொல்லாம போனாங்களோ நமக்கு தெரியாது, போயிட்டாங்க. போனவங்களை கூப்பிட்டு டிஆர் கட்சியில திமுகவில் இருந்து எந்த கண்டனமும் வரலன்னு வச்சுக்கீங்களேன், அதை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? அதை சொல்லத்தான். ஏற்கனவே விஜய் அவர்களை அவங்க விமர்சிக்கல, அவங்க குறைச்சு மடிப்பிட்டாங்கன்றல பல விமர்சனம் இவர் திருப்பி விமர்சனம் பண்ணியிருக்கோமே ஒரு விமர்சனம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி இப்ப விசிகா வந்து போனாலுமே விமர்சனம் வரும். அதுக்கு இங்க இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள் பல இதுல எல்லாம் நீங்க உப்பு போட்டு சோறு தந்தீங்களா, சூடு சோறு இருக்கா, இந்த மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சின்னத்துல காட்டி தான் நீங்க ஓட்டு வாங்குனீங்க அந்த மாதிரி. அப்ப இவங்க திருப்பி வந்து இப்போ புதிதாக நமக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற கிறிஸ்டோபர் மாதிரியான எம்பி, காங்கிரஸ் எம்பி உட்பட, மாணிக் தாக்கூர் உட்பட, அதெல்லாம் உங்க ஓட்டு நான் எங்களுக்கு கிடைச்சது, எங்க ஓட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அவங்க பதில் பேசிட்டு இருக்கிறாங்க. விசிகா தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் அவங்க ஆதரவு கடிதங்கள் கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு கொடுக்கல, பாமகவுக்கு கொடுக்கல. ஆனா அவங்க போய் இப்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட போய் உட்கார்ந்து பேசுறாங்க அப்படின்னா, அப்போ அங்க அவர் என்ன சொல்லுவாரு? அது இப்ப ஐயூஎல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆதரவு தெரிவிக்க போவதில்லை அப்படின்னு. இந்த விசிகா வந்து அங்க போய் கேட்கிற பொழுது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நிச்சயமா நமக்கு வெளியில தெரியாது. அவர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சரி பிஜேபியோ அல்லது அதிமுகவோ ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வருவதை விட நீங்கள் வந்து சரியாக இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு சரி நினைச்சா நீங்க முடிவெடுங்க, அல்லது போங்க, அல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட வெளியில என்ன சொல்லுவாங்க, இல்ல அதெல்லாம் அவர் இருக்கதான் சொன்னாரு, ஆனா தமிழ்நாட்டின் நலன் கருதி உடனடியாக ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் வருவதை தவிர்க்கும் பொருட்டு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், அல்லது நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறோம் அப்படின்னு செய்திகள் விரைவில் வரும். அது வன்னியரசு தான் வந்து விசிகாவில் அவர் வந்து ஒரு மந்திரி பதவி கிடைக்க போகுது. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் எங்கேயுமே மந்திரி சபையில் இடம்பெற்றதாக கிடையாது. இந்திய வரலாற்றிலே இந்திரஜித் குப்தா ஒரு முறையும் உள்துறை முறையும், இன்னொரு வந்து வேளாண்மை துறையும், அதே மாதிரி சோம்நாத் சாட்டர்ஜி வந்து சபாநாயகராக இருந்த வரலாறு தான் உண்டு. கூட்டணியில் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க, காங்கிரஸோடு இருந்தாங்க. விபி சிங் அவர்கள் இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரு ஆதரவு, ஆட்சி நடக்கணுன்றதுக்காக ஆதரவு தெரிவிச்சது. அதில் பிஜேபி கொஞ்ச நாள் ஆதரவு தெரிவிச்சது. இந்த மாதிரி எல்லாமே காலகட்டத்தில் ஆட்சி சக்கரங்கள் சுழலுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க அகில இந்திய அளவிலேயே மிக சொற்ப நாட்கள் ஐக்கிய குஜராலினுடைய அமைச்சரவையில் இருந்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸினுடைய கவர்மெண்ட்ல 2.0 அவர் வந்து சபாநாயகராக இருந்தாங்க. இது மாதிரி தான் அவங்களுடைய வரலாறு இருந்திருக்கு. இங்கே ஒரு வேளை கேட்குறாங்களா, இவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்களா, சமமாக நாங்கள் பாவிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா உக்கரமா பேசி அவர் தான் என்ன எங்கள்கிட்ட தான் வந்து கோவிசெலியனுக்கே வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், நீங்கள் என்ன பட்டியல் சமுதாயத்துக்கு என்ன பெரிய மந்திரி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்லாம் இருக்குது, பெண்களுக்கு என்ன நீங்கள் கொடுத்தீங்க, பெரிய போர்ட்ஃபோலியோ என்ன கொடுத்தீங்கன்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், மந்திரி சபையில் இடம் பெறலாம். இது ஒரு 6 மாதங்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதையும் நம்ம கவனிக்கணும். அது ஏன் அப்படி நம்ம அதை வந்து பார்க்கணும்னா, இனி அவர் ஒரு மிகப்பெரிய அலை வந்திருக்கிறத
உணர்ந்துட்டோம், உடனடியே எந்த குழப்பங்களும் செஞ்சால் ஒரு விரைவில் அவப்பெயர் ஏற்பட்டு அவப்பேர் ஏற்பட்டு தேர்தல் வந்தா ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க. யார் ஒருத்தருக்கும் இன்னொரு உடனடி தேர்தலை சந்திக்க விருப்பம் இல்லை. 6 மாதத்துக்கு அவர்கள் வந்து ஒரு ஆட்சி பண்ண விட்டுட்டு அந்த ஆட்சியில அவருக்கு ஏற்படக்கூடிய பிளஸ் மைனஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் திமுகவின் தலைமையில் இருக்கிறது. அதிமுக திமுக வந்து நேரடியா தாவேகாவுக்கு ஆதரவு தரல. இருந்தாலும் ஆளுநர் தர ஒரு பிரஷருக்காவது இவங்க ஒரு குரல் கொடுத்துருக்கணும். ஏன் இன்னும் மௌனத்தை காக்குறாங்க? இல்ல அதாவது இப்ப எல்லாமே சைலண்டா அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தற்பொழுது நாங்கள் வந்து கண்காணிக்கிறோம் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அதிமுகவுக்குள் ஒரு குழப்ப நிகழ்வது உண்மை. நாம வந்து ஆதரவு தெரிவிக்கணும், இல்லை நம்ம தெரிவிக்க கூடாது, வெளியிலிருந்து ஆதரவு இருக்கலாம், இல்லை நம்ம அமைதியா இருக்கலாம். எப்படி நீங்க ஏன் நம்ம இப்போ சிவி சண்முகம் தரப்பெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து அவங்க அவங்க இப்போ வந்து ஆதரவு கடிதம் கொடுக்கவில்லையே தவிர அன்அஃபீஷியல், அதாவது அவங்க வந்து போன் கான்வர்சேஷன் மற்றும் அதுக்கு இருக்கிற பிரதிநிதிகளுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், நம்ம ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஃபார்முலா லெட்டர் கொடுங்க, அப்புறம் அடுத்து நாங்க உடனே பரிசீலிச்ச மாதிரி நாங்க ஒரு திட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்படுறோம். அதனால அமைச்சரவையில் இடம் பெறுவது தொடர்பாக, ஆனா உண்மை என்ன சொல்ல போனா திமுக எதிரான வாக்குகளை தான் அதிமுகவும் தாவேகாவும் பெற்றிருக்கிறது. இயற்கையா அவங்க போய் கேட்கலாம், அப்படி கேட்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது அண்ணா அவர்கள் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் வந்து மிக கடுமையாக அன்றைக்கு பெரியார் விமர்சித்தார். அன்றைக்கு பெரிய அளவில் அரசியல் விமர்சனங்கள் காமராஜருக்கும் இவருக்கும் இருந்தது. ஆனாலும் அவர் உடனடியாக போய் சந்திச்சார். விஜய் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு மரியாதை நிமித்தமாக இன்றைய முதல்வர்கள் சந்தித்து பேசியிருந்தாலுமே ஒரு அரசியல் முதிர்ச்சியும் நாகரிகத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேசுபவர் ஒரு தோற்று விட்டார் என்கின்ற ஒரு வரும்போது சோர்ந்து விட்டார் என்கின்ற செய்தி வரக்கூடாதுன்னு உடனடியாக அவர் கிளம்பி போறாரு. சேகர் பாபு உட்பட எல்லாருமே அப்படியே கண்ணீர் பாக்குறாங்க, பெண்கள் பாக்குறவங்க அலறாங்க. அது நான் தொகுதி பேசினேன். எல்லாருமே ஒரு கதை சொல்லுவாங்க, எப்படின்னா அந்த ஒரு ஊர்ல பால் ஊத்து சொல்லி கஞ்சமா இருப்பாங்க, அதனால யாரும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு மன்னர் ஊத்த சொல்றதாகவும், உடனே இவங்க அந்த வீட்டுக்காரர் ஊத்திடுவாரு, நாம ஏன் ஊத்தணும்னு சொல்லி எல்லாருமே பச்சை தண்ணியை ஊத்தி வச்சிருந்ததா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க நினைச்சு பார்க்கல. அது கொளத்தூர் தொகுதி மக்களே சொல்றாங்க, ஐயோ அவர் தோத்துருவாருன்னு நாங்க நினைக்கல, எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நான் மட்டும் விசிலுக்கு போட்டுடலாம் அப்படின்னு போட்டதாக செய்தி வருது. அது அந்த ஒரு ஜனநாயகத்துல ஒரு சீனியர் எக்ஸ் முதலமைச்சர், அது அந்த தொகுதி மக்கள் வந்து ஏதோ அது ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்துருச்சுதான் நினைக்கணும். அவர் வந்து சட்டசபைக்கு போயிருக்கலாம். அதை தவிர்த்து இங்க பார்க்க போனா அவங்க வந்து எல்லாருமே அமைதி காத்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டை அவங்க விரைவில் எடுத்து அவர்கள் வெளியில தெரிவிப்பாங்க. அது அநேகமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் தான் நாம் கணிக்கிறோம். சார், இப்ப நீங்களே சொன்னீங்க விஜய் அவர்கள் ஓட்டு வந்து மெயினா வந்து டிஎம்கே கிட்ட இருந்து பிரிஞ்சதா சொன்னீங்க. டிஎம்கேக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சதா சொன்னீங்க. இப்ப வந்து நேரடியா காங்கிரஸ் கிட்ட தான் ஒரு ஆதரவு கேட்டார் விஜய். இங்க இப்ப பிஜேபி கிட்டயோ நம்ம இன்னைக்கு அழுத்தம் தரதே பிஜேபி தான் சொல்லப்படுது. ஒருவேளை ஏடிஎம்கே சைடு சாஞ்சிருந்தா இன்னும் ஈஸியா ஒரு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியல் ஒரு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திமுக நம்புது. அதுக்கான விளைவுகள் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அநேகமா தாவேகாவினுடைய குழுவினரும் அதைத்தான் நம்புறாங்க போல. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த சீட்டும் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமா வந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு மார்ஜினோட ஒரு பெரிய வெற்றி பெற்றதாக கம்மியா தான் வாங்கியிருக்கிறாங்க. போன முறை மொடக்குறிச்சியில் எப்படி ஒரு சரஸ்வதி அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதை போலத்தான் இந்த முறை வந்து போஜராஜன் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரு ஒரு ஆளை வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. காங்கிரஸ் எப்படி திமுகவிலிருந்து வெளியே வந்துடணும்னு துடிச்சதோ அந்த மாதிரி அதிமுகவுக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது, பிஜேபியினுடைய பிடியிலிருந்து நம்ம வந்துடணும் அப்படின்னு. அதனால பிஜேபியை பற்றிதான தமிழ்நாட்டில் பேச்சு வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு அவங்க ரிசல்ட் இல்லை. எல்லாருமே ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய முன்னணிகள் எல்லாம் எந்த கருத்தையும் பார்க்க முடியல. அப்படி இருக்கிற பொழுது அவங்கள வந்து பேசி இவங்க போய் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிமுகன்றது வந்து அவருடைய அரசியல் நகர்வுகள், அவருடைய சீட் அலாட்மெண்ட் எல்லாம் போது திமுக கூடாரத்தில் இருந்தவங்களே வியந்து அவங்க உள்ளுக்குள்ள பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க குறிப்பிட்டது ஏன் அவர் போகல, எடுத்தோன்னே ஏன் நீங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நீங்களும் பெற்றிருக்கீங்க நாங்களும் பெற்றிருக்கீங்க, வாங்க நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஏன் கேட்கல, பேசியிருக்காங்க. இந்த பக்கம் தான் தயக்கமாக இருந்திருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். பிஜேபி ஒருவேளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். பிஜேபி நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க சார், இந்த மாதிரி வந்து எடுத்தோன்னே அங்கே போய் காங்கிரஸ் வந்ததுனால தான் இப்போ அவர் வந்து அமைச்சரவை விஜய் அவர்களினுடைய முதல்வராக இருப்பதில் சிக்கல் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க.
அது வந்து அந்த மாதிரி இருக்கலாம், கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கலாம். அதை வந்து ரூலா நீங்க வந்து உடனே காட்டுங்க அப்படின்னு. பிஜேபிக்கு நிச்சயமா ஒரு 4-5 சீட்டு இருந்துச்சுன்னா பெரிய ரோல் பண்ணிருக்கும், வெளிப்படையா பெரிய ரோல் அவங்க பண்ணிருக்கும். தனியாவே வெளிய வந்து சென்ட்ரல் ஆதரவு மினிஸ்டர் எல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. வந்து உடனே பேசியிருப்பாங்க. ம். விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியராஜ் அவர்களுக்குமே ஒரு பிஜேபி குறித்த ஒரு ஆஹ், ஒரு இரிட்டேஷன் இருக்கிறதாக தான் நம்ம கேள்விப்படுறோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் கொடுத்ததா ரெய்டில் இருந்து கடைசியாக ஜனநாயகன் படம் வரைக்குமே அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிமுகவிற்கும் பிஜேபிக்கும் அவர்கள் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க, வேணா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு. அப்படி செய்திருக்கலாம். செய்திருந்தால் அவருக்கு வந்து எடுத்த உடனே கொஞ்சம் ஃபண்டு பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆட்சியில் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போவது விஜய் அவர்கள் இங்க நிதிநிலை பிரச்சனை தான். மத்திய அரசு கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் அவங்க ஏற்கனவே டிஎம்கே எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதனால டிஎம்கே எப்படி சஃபர் ஆச்சு, அதையே அவங்க பேசியே வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிற பொழுது விஜய் அவர்கள் தான் திமுக ரொம்ப கடினமா தாக்கினார். அவங்க வந்து டெல்லி பிஜேபி தான் வந்து பேசினாங்க, அதுக்கான பணங்களும் அவங்க பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர் வந்து பேசியிருக்கலாம். ஆனா பிஜேபி குறித்து அவர்களுக்கு ஒரு சின்ன ஏதோ உளவியல் சிக்கல் இருந்திருக்கலாம். அது முதல்ல இங்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா இப்ப பாத்துங்கன்னா ஒருவேளை அவர் அதிமுகவை அணுகி இருந்தால் மிக கடினமான விமர்சனங்கள் 2-3 நாள் பயங்கரமா வந்திருக்கும். எப்படி இதுல இருந்து, அதாவது விசிகாவில இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, திமுக எதிரியோடைய கூட்டணி கடுமையா பேசியிருப்பாங்க, ரொம்ப பெரிய. ஆனா இப்ப அந்த மாதிரியான விஜய்க்கு எதிரான பெரிய பேச்சு இல்ல. நீங்க நாங்க சொல்லியா ஆமா, ஏன்னா திரும்ப அவர்கள் பேசுறதால நீங்க பாத்துருக்கலாம். அவர் எங்களை கேட்டிருக்காரு, எங்களுக்கு கேட்பதே மகிழ்ச்சி, நாங்க உயர்மட்ட குழு நாங்க கூடி முடிவு எடுப்போம், அவரை ஏன் நீங்க இன்னும் ஆட்சி அழைக்க நீங்கள் வந்து ஏன் செய்யாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் தருகிறது அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் மோட்ல தான் இருக்கிறாங்க. ஒரு நாட்கள் இங்கே நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நொடிக்கு நொடி மாறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அல்லது ஒரு சிறிய மாற்றங்களோ நிகழ்ந்தால் நம்ம நேயர்கள். தமிழ்நாட்டில் நொடிக்கு நொடி எல்லாம் பிரேக்கிங் நியூஸாகவே அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி நேயர்களே. இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.